ஸ்டோரேஜ் பேசுங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் ரேவந்த். ஒரு Hi bro. சிஎஸ்கே Hi. ஒரு சிஎஸ்கே விக்டரியோட வரும். லாஸ்ட் மேட்ச் வந்து ஆயிட்டு நீங்க எப்படி பேச முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வின் சிஎஸ்கேக்கு. அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து திருப்பியும் அந்த ஷெல் உள்ள போயிட்டாங்க. சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்ததும் காவியா மாறன் திருப்பியும் அப்செட்டா இருக்காங்க. என்னடா இது திருப்பியும் நம்ம லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வெயிட்ஸை கொடுக்குறானுங்களே அப்படின்னு. அநேகமா பேட் கமின்ஸ் வந்து இதுதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மேடம் இது ஆக்டிங் மேடம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ஆட சொல்லுங்க, சும்மா சில்லு 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 சில்லுன்னு ரன் அடி போட்டு கூட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இதுல வேற என்ன காமெடினா, நம்ம ருத்ராஜ் டாஸ் வின் பண்ணி நாங்க சேஸ் பண்ணணும், அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வைப்பாருன்னு சொன்னோம். ஆனா அவங்களுக்கு அப்ப அவங்களே வச்சுக்கிட்டாங்க பேட் கமின்ஸ். நீங்க டியூவெல்லாம் நம்புறீங்க, ஆனா உங்க பேட்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு தான் சூட் ஆகுது. நீங்க செகண்ட் ஹாஃப்ல சொதப்புறீங்கன்றது தெரிஞ்சும் ஆக்சுவலி அவங்க கண்டிஷன்ஸ்க்காக போனாங்க. இனிமே ஃபுல்லா பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணாம்ப்பா, நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம், 250 அடிக்கிறோம், திருப்பி உங்களை 240 அடிக்க வச்சு 10 ரன்ஸ் வித்தியாசத்தை ஜெயிக்கிறோம் அப்படின்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பெரிய பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கல. ஆனாலும் இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்கன்னா 0.82, நம்ம அவங்க 0.06ல இருக்காங்க. அவ்வளோ 250+ ஸ்கோர்ஸ், அவ்வளோ 250+ ஸ்கோர்ஸ் அடிச்சும் நம்மளோட நெட் ரன் கம்மியா இருக்காங்கன்னா, ஸோ திருப்பி டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் இஸ் ஒர்க்கிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க வரும். நான் செம்ம ஹாப்பி ப்ரோ, வெரி ஹாப்பி. ஏன்னா லாஸ்ட் மேட்சே வந்து இந்த மாதிரி தான் ஜெயிப்பாங்க நினைச்சேன், பட் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு. பட் நம்ம டாஸ் தோக்குறதே வந்து இஸ் a blessing in disguise. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்தது பவுலர்ஸ்க்கும் தோனி, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் நிறைய அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டாரு. இனிஷியலா வந்து நானே வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தேன். ஏன்னா செகண்ட் ஓவர் துஷார் தேஷ்பாண்டே வந்தாரு, என்னடா இவர் வந்திருக்காரு, ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணோம், டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் ருத்ராஜ் அப்படிலாம் இல்ல, இவங்க தான் பவுலர்ஸ், இவங்க தான் போடுவாங்க, அடிச்சா அடிச்சுக்கோங்க, இல்லாட்டி இவங்க தான் எங்க விக்கெட் டேக்கர்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஆல்சோ நீங்க எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்க வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி கிரவுண்ட்ல அடிச்சாங்க ப்ரோ. அந்த வாங்கடையில அடிச்சாங்க, இடன் கார்டன்ஸ்ல அடிச்சாங்க, பிரோசா அடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட இதே மாதிரி அங்க ஆடி இருந்தா 4-5 6 எக்ஸ்ட்ரா போயிருக்கும், கொஞ்சம் கேம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். பிகாஸ் ஸ்டேபாக் இஸ் ஸ்டேபாக், லாங்கர் பவுண்டரி 70 மீட்டர்ஸ், 75 மீட்டர்ஸ், 65 மீட்டர்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த இவரு யாராவது சபாஸ் அஹ்மத் இப்படி அடிச்சு 6ன்றாரு, அபினவ் முகுந்தும் 6ன்னு சொல்லிட்டாரு. பார்த்தா கேட்ச் அங்க டேரல் மிச்சருக்கு. டேரல் மிச்சர் பவுலர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன இந்த இல்லடா இந்த மேட்ச் நாங்க ஜெயிப்போம், ஒரு அந்த ஒரு whatever you call it, அந்த ஒரு எஃபெக்டோட வருவாங்கல, இந்த மேட்ச் நான் போடுறோம்டா ஜெயிக்கிறோம்டா. லாஸ்ட் மேட்ச் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் டியூ விட லெவல்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. டியூ லெவல் இன்னைக்கு அவங்களோட கேரக்டர்ஸ் காட்டினாங்க. இன்னைக்கு நாங்க பண்ணுவோம்னு ஷர்துலும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் ரேவந்த், நீங்க ரொம்ப கீழே இருக்கீங்கப்பா. ஆக்சுவலி உங்ககிட்ட இருக்க ப்ராப்ளமே இந்த பொசிஷனிங்கும் உட்கார்ற இதுதான். நல்ல பாயிண்ட் பேசுறீங்க, ஆனா இப்ப கூட எங்க ஃபேஸ் லெவல்ஸும் உங்களுதும் டிஃபரன்ஸ் தெரியுதுல உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இப்ப வேற ரூம்ல இருக்கேனா, இப்ப மத்த ரூம் தூங்கிட்டு இருக்காங்க. சோ அதான் ப்ரோ இங்க இல்ல, நீங்க கீழ ஏதாவது வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹை ஆக்கிக்கோங்க பொசிஷனை வேணும்னா. ஆனா கீழனா போன தான் எடுத்து கீழ வைக்கணும் ப்ரோ. இப்ப ரொம்ப கீழே போயிடுது. இத விட ஓகே தான், அதுக்கு இதுவே பெட்டர் தான் சொல்ல போனோம். ஓகே ப்ரோ, நான் எப்படி இருந்துக்கிறேன்? ஓகேவா? உங்க ஃபேஸ் ஃபுல்லா தெரியல, இப்படி வாங்க, உங்களோட லெஃப்ட்டுக்கு நவருங்க. உங்களோட இப்போ ஓகே தான். ஓகே ப்ரோ. கையிலேயே புடிச்சு போறீங்களா? இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி ஓகே, கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, கன்வின்சிங்கா இருக்கு. இன்னைக்கு இன்னொன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ருத்ராஜ் 98 அவுட் ஆயிட்டாரு, செஞ்சுரி அடிச்சா சிஎஸ்கே தோத்துருப்பாங்க, 98 அவுட் ஆயிட்டாரு. சோ அதெல்லாம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் தான். தூபே நல்லா ஆடினாரு, எல்லாமே ஒரு கன்வின்சிங்கான விக்டரி. நான் லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தேன் எல்லா பாக்ஸும் சிஎஸ்கே டிக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மேட்ச் ஆனா இந்த மேட்ச் ஆயிருக்கு. சோ ஓவரால் கன்வின்சிங் பர்ஃபார்மன்ஸ். இனிமே எல்லாம் பீஸ்ஃபுல்லா தூங்கலாம். ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் சிஎஸ்கே. அண்ட் அடுத்த மேட்ச் நல்ல ஒரு ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ்ல போவாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாபோட. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு சிங்கிள் டபுளுக்கு போயிருப்பாங்க 98ல இருக்கப்ப, நம்மளே நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனா ருத்ராஜ் அப்படி அந்த மாதிரி இல்லாம டியூ அவ்வளோ இருக்கு, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு ஷாட்டுக்கு போனாரு. தெரியும் அவர் ஆக்சுவலி என்னன்னா கொஞ்ச நேரமா தூபே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்க, அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கல. கொஞ்ச நேரம் நான் ஸ்ட்ரைக் ரேஞ்சிலே இருந்தாரு. அதுக்கப்புறம் டைம் பண்ண முடியல அவரால். அவரோட லாஸ்ட் ஒரு 6 பால்ஸ் வந்து டைம் பண்ண முடியல. அவரு 89 வரைக்கும் சீக்கிரம் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பால்ஸுக்கு ஒரு 8 ரன்ஸ் தான் வந்தது அவருக்கு.
as long as அந்த சைடுல ஆடிட்டு இருக்கும் போது இது ஓகே தான். இட்ஸ் பெட்டர் than other team strategy. அவர் ஒரு கேப்டனா இருந்து டீமுக்கு என்ன பண்ணணும்ங்கற இதை எடுத்து பண்ணிருக்காரு. அது ரொம்ப அப்ரிஷியபிளான விஷயம் தான். ஆமா, நான் தான் அடிக்கணும், நான் தான் வின் பண்ணும் அந்த சீனே கிடையாது சிஎஸ்கேல. நீ வந்தா நீ ஆடு, சிங்கிளா நான் உனக்கு தரேன். ஏன்னா தோனி கூட அந்த சிங்கிள் ஸ்டாப் பண்ணிருக்கான். சிவம் துபே நானே அடிக்கிறேன் லாஸ்ட் பால், நான் 6 அடிக்கிறேன். இல்ல, சிவம் துபே கொடுத்தாரு, துபே 6 அடிச்சாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லாம் சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் a டீம். டேரல் மிச்சல் கான்பிடன்ஸ் வந்திருக்கு, ஒன் டவுன் ஆடுறாரு நல்லா. சோ ஒரு நல்ல இட்ஸ் a குட் திங் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா நம்ம ரஹானேக்கு வந்து நான் 50% ரஹானே வச்சிருக்கேன். ஏன்னா ஃபுல்லா ஃபிட் கிடையாது, ஒரு மாதிரி ஆஃப் சீசன் தான் போயிட்டு இருக்கு. பட் ஹேவிங் நோன் சிஎஸ்கே, they will always back ரஹானே. அடுத்த மேட்ச்ல அவரு தான் கண்டிப்பா ஓபன் பண்ண போறாரு. So these are all the very good things. Excellent to see Mitchell excellent to see Mitchell amongst friends, and also catching has been very good for CSK. இந்த டியூலா வச்சு CSK ஓட catching ரொம்ப நல்லா தான் இருக்கு. அவருக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு. உங்க தாட்ஸ் என்ன? ஓகே, நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கலாம். அவர் வந்தாருன்னா அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எனக்கும் என்னன்னா, நான் முன்னாடி சொன்னதான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நிறைய பேர் வந்து அந்த 3 டிஜிட் மார்க்குக்கு போகணும்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருந்தது. அதை பார்க்கவே ஒரு டீம் மேனா தெரிஞ்சார் அவரு. அண்ட் நம்ம 90% பீப்புள் பார்க்க முடியும், ஒரு சிங்கிள் அடிச்சிடலாம், ஒரு டபுள் அடிச்சிடலாம்னு பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. அண்ட் சிஎஸ்கே திருப்பியும் ஒரு டீமா ஒரு நிமிஷம் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ நடுவுல கொஞ்சம் வாய்ஸ் ஸ்டக் ஆச்சு, அப்புறம் கட் ஆயிடுச்சு ப்ரோ. இல்ல, உங்களோட நெட்வொர்க் வீக்கா இருக்கு போல. ஓகே ஓகே, சரிப்பா, நீங்க சொல்லுங்க உங்களோட இனிஷியல் தாட். மேட்ச் எப்படி இருந்தது ப்ரோ? மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ருத்ராஜோட பேக் டு பேக் ஃபார்ம் வந்து சூப்பரா இருந்தது ப்ரோ. அன்பார்ச்சுனேட்டா வந்து கடைசி ஓவர்ல அவருக்கு அந்த 100 அடிக்கிற சான்ஸ் அமைஞ்சதுனால அவரால் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. ஸோ என்ன சிஎஸ்கேட பேட்டிங் லைனப்ல வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, டேரல் மிச்சலுக்கு வந்து இன்னும் பேக் பண்ணி ஆடுன்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவருக்கும் ஒரு 50 ரன்ஸ், ஒரு 5 கேட்ச் பிடிச்சிருக்காரு வேற இந்த மேட்ச். ஸோ இன்னைக்கு அவரோட டேவா இருந்திருக்கு. ஸோ ரெண்டாவது மெயின் கன்சர்ன் என்னன்னா, சன்ரைசர்ஸோட பவுலிங் வந்து எல்லா மேட்சுமே 200 ரன் கிட்ட கொடுக்குறாங்க, 200 190 கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சேஸ் பண்றது ஒரு கன்சர்னா இருந்தா கூட எல்லா மேட்சுமே அவங்க 200 ரன் போறாங்க. எல்லா மேட்சும் 200 ரன் போயிட்டு அதுக்கப்புறம் சேஸ் இன்னைக்கு வந்தவொடனே திடீர்னு ப்ரெஷர் ஆயிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. மெயின் வந்து அவங்க சேஸ் பண்ண அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் போனாலும் 190 அடிச்சாலும் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்றது வேற அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடும். இதுக்கப்புறம் இன்னைக்கே கூட வந்து ஒரு 170 180 அடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பவுலிங்ல எனக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸ்பின்னர்ஸ், லெக் ஸ்பின்னர், மேட்ச் வினிங் லெக் ஸ்பின்னர் இல்ல. ஸோ கேப்டனே ரன்னுக்கு போறாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கேவோட டே தான். ஏன்னா எல்லாமே பிளான் படி போச்சு. தேஷ்பாண்டே எடுத்த 2 விக்கெட்டுமே, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுமே அந்த லென்த் அந்த பிளானுக்கு போட்ட பால் தான். ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே வந்து நல்ல பிளானோட வந்து அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 10வது ஓவருக்கு அப்புறம் தான் பத்திரானாவே வராரு. 10வது ஓவருக்கு அப்புறம் பத்திரானா வந்து அதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணல இன்னைக்கு பத்திரானா ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, நடுவுலயே போயிட்டாரு. மேபி அவருக்கு ஏதாவது நிகழான்னு தெரியல. இல்ல, வின் பண்றதும் தெரிஞ்சிருச்சு. சோ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ தம்பி, இவனை வச்சு நான் போட்டுக்கிறேன், நீ மெயின் மேட்சஸ்ல மட்டும் வந்து வா. மேபி அது கூட அது புரியுது. ஆனா ஃபீல்ட்ல இருந்திருக்கலாம் ப்ரோ, ஓவர் கொடுக்காம கூட. ஆனா அவ பிசியோ வந்து கூட்டிட்டு போனாங்க அவரை, தெரியல நமக்கு. மேபி இருக்கலாம், ஹியூமிடிட்டியால கூட ஏதாவது கிராம்ஸ் இருக்கலாம், தெரியாது. ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து இன்னும் 2 டேஸ்ல வருது. இப்போ ஆல்மோஸ்ட் 28 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி மேட்ச் இருக்கு கிங்ஸ்ல. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ரெஸ்ட் மாதிரி டே இதா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து போட்டாரு. நான் இன்ஃபேக்ட் ஒரு 5 எடுப்பாருன்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்டா மிஸ். கண்டிப்பா கடைசி ஒரு போட்டு 5 எடுப்பாரு. சோ அதுதான் ப்ரோ, சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் சிஎஸ்கே. இதுதான் பவுலர்ஸ், இவங்க இப்படிதான் போட போறாங்க, முடிஞ்சா அடிச்சுக்கோங்க, அடிச்சா வெல் பிளேடு, அந்த மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட் போயிருக்காங்க. இன்னைக்கு ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see ஜடேஜா கம்ப்ளீட்டிங் அவ்வளவு கேட்சஸ். சாரி ப்ரோ, நீங்க சொல்லுங்க. I was very happy to see ஜடேஜா completing his 4 overs. அது வந்து ஒரு gem of a spell. அது ஒரு gem of a spell. டக்கு முடிச்சாரு 4 ஓவர். So all things went on well. So happy for CSK. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு பயம் தான் விக்கி, ருத்ராஜ் வந்து எல்லா மேட்சும் நல்லா ஆடிட்டு இருக்காரா? எனக்கு ஒரு மாதிரி ஸ்லிப் ஆயிடு வரும் பயமா இருக்கு. பட் touch wood, hopefully he carries out. And also நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, all other teams who are doing good in Firozah Kotla, Eden Garden, Chinnasamy,
அவங்க ஃபைனல்ஸ் இங்க தான் ஆட போறாங்க, குவாலிஃபையர் இங்க தான் ஆட போறாங்க. ஸோ ஐ feel they should be prepared to play in some kind of a Chennai track தான், which is very bigger boundaries and all those things. But CSK மட்டும் qualifiers 2 லாம் போய் finals போனானா CSK அடிச்சிடுவாங்க. ஏன்னா they are much familiar about the conditions. அண்ட் ருத்ராஜ் ரொம்ப நல்லா ப்ளே பண்றாரு சென்னை மேட்சஸ்ல. நமக்கு அவே மேட்சஸ்ல எப்படி இருக்காருன்னு தானே அந்த பிட்ச் அவருக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கும் கமெண்ட்ரியில சொல்லிட்டே இருந்தாங்க, பால நல்லா வர விட்டு அப்புறம் கட் பண்றாரு, ஸ்வீப் பண்றாரு அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் அடிஷனல் டைம் எடுத்துக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியுது பால் நீங்க குத்துனா இவ்வளவு டைம் எடுக்கும் அப்படிங்கிறது. அது மேபி ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரேவன் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ஸ்டிக் பண்றேன். திருப்பி பிளான்ஸ்க்கு போட்டாங்க சிஎஸ்கே. கிளாஸ் நம்ம எவ்வளவு நாள் பார்க்க முடியும் தெரியாது. 21 balls 20 runs சான்ஸே கிடையாது. யாரும் அவ்வளோ நிக்க வைக்க முடியுமா? இவ்வளோ டியூ இருக்கு, அந்த லைன் லென்த் இவங்களுக்கு இதுதான் போடணும் அப்படின்னு வந்து போட்டாங்க. அண்ட் முன்னாடி சிஎஸ்கே எக்ஸ்ட்ராஸ் நிறைய தருவாங்க, ஒயிட்ஸ், நோ பால்ஸ், வைடு 4, 3 கொடுத்துருக்காங்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. ஆஃப் சீசன்லயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்பவும் பிட்வீன் த மேட்சஸும் நல்லா ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுது. இப்போ வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்னா கரெக்டா அந்த லைன்ல போடுறாங்க. ரொம்ப வைடா போறது கிடையாது, ரொம்ப வெளியே போடுறது கிடையாது. அண்ட் இந்த பேட்ஸ்மேனுக்கு இதுதான் போடணும் இன்னைக்கு தெளிவா வந்து போட்ட மாதிரி இருந்தது. அண்ட் நிதிஷ் ரெட்டியோட பால் ஜடேஜா குத்தி போட்டது அப்படி பவுன்ஸ் ஆச்சு. நம்ம வருண் சக்கரவர்த்தி பால் பஞ்சாப் மேட்ச்ல ஆச்சுல, கிட்டத்தட்ட அதே ஹைட்டுக்கு வந்தது. அவ்வளவு ஹைட் வர பால இவர் ஏன் போய் அடிக்க போய் அவுட் ஆனாரு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி தேவதர் டெஸ்பரேஷன் தான். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க. அதான் ப்ரோ. இப்ப என்னன்னா வந்து மெயின் 2 விஷயம் ப்ரோ. சிஎஸ்கே வந்து பத்திரானாவை வந்து 10வது ஓவருக்கு எடுத்துட்டு அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல காமிச்சாங்க. ஏன்னா தேஷ்பாண்டே நல்லா போட்டாரு, தீபக் சகரும் ஒரு சப்போர்ட் பண்ணாரு, முஸ்தபிசர் வந்து பவர் பிளே லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. ஸோ இது வந்து 10th ஓவருக்கு 10th ஓவருக்கு அப்புறம் நம்மளோட மெயின் பவுலர் வராங்கன்னா ஆப்போனண்ட் வந்து இன்னும் பேக் ஃபுட்ல வைக்கலாம், ஒரு விக்கெட் வரும். பிளஸ் வந்து அதுக்கப்புறம் ஜடேஜா வராருன்னா இந்த பவுலிங் லைனப்பே வந்து எல்லா மேட்சும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப த்ரெட்டா இருப்பாங்க. மற்ற எல்லா பவுலிங் லைனை கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்டர்ன்ல போச்சுன்னா இன்னும் ரொம்ப த்ரெட்டா இருக்கும். ஸோ 2வது சன்ரைசர்ஸ் பேட்டிங் லைனை பார்க்கும்போது வந்து கிளியரா தெரியுது அபிஷேக் சர்மா ரொம்ப ப்ரெஷர் ஆறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் ஹேண்டில் பண்ணதே இல்லை. ஏன்னா வந்து நல்லா பாலுங்க எல்லாம் பேட்டுக்கு வந்துச்சு, எல்லா மேட்சும் அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஹெட் அவுட் ஆனோம்னா நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும், ஆப்போனன்ட் பார்ட்னர் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் எப்படி பேசணும், இது எப்படி அந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டு அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. 2வது இப்போ இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த டக்குன்னு வேற ஒரு ஆப்ஷனுக்கும் அவங்க போனாங்கன்னா அது எப்படி கிளிக் ஆகும் தெரியல. இப்போ இந்த அன்மோல் பிரீத் சிங்கை கொண்டு வந்தாங்க. ஸோ திடீர்னு இதே மாதிரி ராகுல் திரிபாதியை கொண்டு வந்தாங்கன்னா அவர் எப்படி விளையாடுவாருன்னு தெரியல, மயங்க் அகர்வால் எப்படி விளையாடுவாருன்னு தெரியல. திடீர்னு 2 பேர்ல யாரையும் அபிஷேக் சர்மாவோ டிராவிஸ் ஹெட்டையோ உட்கார வைக்க முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் பேட்டிங்லயும் பவுலிங்லயும் சன்ரைசர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. இதே பவுலிங் பிளான்ல வந்து சிஎஸ்கே போனாங்கன்னா கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அது டவுட்டே இல்ல. பவுலிங் பிளானை தாண்டி அதுதான் அந்த லைன் அண்ட் லென்த் அண்ட் அவங்களோட அந்த டீசெண்டா அந்த இது பண்ணாங்கன்னா டிசிப்ளின்டா இருந்தது பவுலிங் லைன் அப்னா அப்போ சான்சஸ் ஐயா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இன் ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் டைம் வந்து ருத்ராஜ் என்ன பண்ணாரு, லாஸ்ட் 6 overs வந்து நான் பதிரானா அண்ட் முஸ்தபிசூர் தான் போடுவேன் சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி போட்டிருந்தாங்க. ஸ்டாயினிஸ் அடிச்சாரு. பட் இந்த தடவை வந்து முஸ்தபிசூர் பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 6th over வந்து லாஸ்ட் டைம் ஷர்துல் டாகூர் போட்டாரு, இந்த தடவை முஸ்தபிசூர் போட்டாரு. 8 ரன் கோல்டு அது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டீசெண்டா போட்டு போவாரு. சோ முஸ்தபிசூர் வந்து நம்ம ஒளிச்சு போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம் முஸ்தபிசூர். நாம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் மேட்ச் பண்ண மிஸ்டேக் இந்த மேட்ச் நம்ம பண்ணல. அண்ட் ஆல்சோ பதிரானா வந்து அந்த மார்க்ரம் கொஞ்சம் செட் ஆயிட்டு இருந்தாரு, விக்கெட் எடுத்தாரு. So that was a gold wicket. ஏன்னா மார்க்கம் was actually batting well in this wicket. So இந்த மாதிரி actually இத நான் சொல்லணும்னு நினைச்சேன். when there is a need for wicket there is பத்திரானா அப்படிங்கிற மாதிரி வராடி நீங்க எடுத்து பார்த்தா இது வரைக்கும் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் எல்லாத்துலயும் விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் வரும்போதே நம்ம 2014-15 சிஎஸ்கே மும்பை ஆடும் போது ஐயோ மலிங்கா வட்டாண்டா கடிடா ஓவர் பிளே பண்ணும் அந்த எஃபெக்ட் தான் இப்போ வந்து பதினாறு தராரு மத்த டீம்ஸ்க்கு. வெல் சப்போர்ட்டட் பை அதர் பவுலர்ஸ் ஆல்சோ. ஏன்னா தாக்கூர் வந்து ஒரு பீமர் போடுவாரா ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. பட் தேங்க்ஃபுல்லி நல்லா மேக்கப். ஆக்சுவலா பிரில்லியன்ட் bowling.
brilliant or statement, bro. This was a statement because beating somebody like SRH at home by 75 odd 78 odd runs after a victory na இதுதான் statement. CSK கொடுத்த statement. இது எங்க ஹோம் தான், குறி ஒரு தடவை தான் தவறும். That was kind of an example for this. So really happy. அண்ட் இவரு ரேவன் சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தாரு, அபிஷேக் சர்மா வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் போகணுன்ற இன்டென்ஷன்ல வர மாட்டேங்கிறாரு, அந்த பவர் பிளேவை வந்து ஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணணும், விக்கெட் போனா பரவாயில்ல, மேபி அதுதான் ஒரு ரோலா இருக்குன்னு. பட் அது வந்து இந்த மாதிரி கிரன்ச் கேம்ஸ் அண்ட் இது சேசிங் வரப்போ ஒருத்தர் பேட் கேரி பண்ணணும். அண்ட் அதுக்கு ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறது மார்க்கர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ குவிக் விக்கெட்ஸ் போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணலாம். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டினாருன்னா அது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்பவே ரேட் பண்றாங்க, ஐயா அவரை ஓப்பன் பண்ணணும் அவர் இந்தியாவுக்குன்னு. அண்ட் யுவராஜ் சிங் வேற அவர் ட்ரெயின் பண்றாருன்னு சொல்றாங்க, அவர் ட்வீட்ஸும் நிறைய போடுறாரு அபிஷேக் பேக் பண்ணி. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டினாருன்னா இன்னும் நல்லா இருக்கும், ரேவன் சொன்ன மாதிரி. Yeah, I'm very happy for the way he's been grooming. சின்ன பையன் தான் bro, இன்னும் I think he's not even 25 நினைக்கிறேன். நிறைய ஒரு இயர்ஸ் இருக்கு. இவங்க இப்ப SRH என்ன பண்றாங்க, சுப்மன் கில் பேட்ச் they too opened for under 19. exactly ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்கப் இருந்தா, ஏன்னா he can bowl decent off இது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்சோ. நடுவுல வந்து ஒரு ஓவர் வந்து அப்படியே வந்து ஏமாத்திட்டு போயிடலாம் அவரு. இன்னைக்கு அவர் யூஸ் பண்ணல, ஏன் தெரியல. ஆக்சுவலா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், பட் அந்த 2 ஓவர்லாம் யூஸ் பண்ணலாம். சோ லேர்ன் பண்ணுவார் ப்ரோ, ஹில் டெஃபினெட்லி லேர்ன். அவர் பிஞ்ச் ஹிட்டர் தான் ப்ரோ. இன்னைக்கு அந்த ஷாட் வந்து அவுட் ஆயிட்டாரு. இதே ஷாட் 6 போயிட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிருப்போம், டமால் டிமில் பயங்கரமா ஆடுறாருன்னு சொல்லிருப்போம். இட்ஸ் ஜஸ்ட் a matter of day கிரிக்கெட்லாம். sometimes it goes, sometimes it doesn't goes. so it's really happy. RCB win, CSK win. so day done. ரேவந்த், நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க இந்த மேட்ச் பத்தி. நான் சிஎஸ்கே பேட்டிங் பத்தி பேசிதான் ஆகணும். நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அந்த ஓப்பனிங் ஸ்லாட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே ஒரு குட் ரன்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஓப்பனிங் ஸ்லாட் வந்து நல்லா கிளிக் ஆகணும். அது இன்னுமே அவங்க ஃபைன் பண்ணல, ஒரு பர்ஃபெக்ட் ஓப்பனிங் பேரன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரஹானே திருப்பியும் அவர் வந்து இந்த சீசன் அவ்வளோ ப்ராமிசிங்கா எதுவுமே பண்ணல. மேபி ஒரு ஆஃப் சீசனா இருக்கும் போல அவருக்கு தான் தோணுது. வேற ஏதாவது ஆப்ஷனுக்கு போலாமா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ரேவன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நீங்க அடுத்து சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி இதுக்கு மாத்துவாங்களான்னு தெரியாது. சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மாத்தவே மாட்டாங்க, அதே பிளானோட தான் போவாங்க. மேபி ரீப்ளேஸ்மெண்ட்னா சமீர் ரிஸ்வியை தவிர வேற யாரும் இல்லையே. நீங்க சமீர் ரிஸ்வியை வந்து ரச்சின் ரவீந்திரா ஆக்சுவலி ரஹானே ஸ்பாட் ஒன் டவுன், அதுக்கு டேரல் மிச்சல் வந்துட்டாங்க. இல்ல ரச்சின் ரவீந்திரா பதிலா எந்த ஃபாரின் பிளேயர் உட்கார வைக்க போறாங்கன்னு இருக்குல்ல. ஒண்ணு மொயின் அலி நீ எதுக்கு ஆடினாருன்னே தெரியல. நம்ம முன்னாடி கேட்ட மாதிரிதான், அவர் பேட்ஸ்மேனா வச்சிருக்காங்களா பவுலரா வச்சிருக்காங்களா, ஃபீல்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. வேஸ்ட் தான் பண்றாங்க. நிறைய பவுண்டரி ஸ்டாப் பண்ணாரு. ஹலோ, எம்ஐக்கு ஒரு நபினா எங்களுக்கு ஒரு அலி, அவர்தான் அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஜாலியா இருக்கு. ஃபீல்ட்ல இருக்கிறது என்னைக்கும் குறை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவரை யூஸ் பண்ணல. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, ஸ்டாண்டர் வந்து பெஞ்ச்ல உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு, இவர் ஃபீல்ட்ல வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு பிளேயிங் லெவல்ல இருந்து. அதுதான் 2 பேருக்கும் வித்தியாசமே தவிர்த்து, மொயின் அலி நம்ம இது வரைக்கும் ஒரு 3-4 மேட்ச் ஆடி இருக்காரு. ஒரு 30 அடிச்சாரு லக்னோ கிட்ட அவங்க ஹோம் கிரவுண்ட்ல. அதை தவிர்த்து அவர் எங்கேயுமே கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடைக்கல. மிஞ்சி போனா ஒரு 2-3 ஓவர் போட்டிருக்காரு இந்த சீசன்ல. சொல்லுங்க ரேவந்த். அதான் ப்ரோ, இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா மேபி மொயின் அலி உட்கார வச்சுட்டு ரவிச்சந்திரன் ரவீந்திராவை கொண்டு வரலாம். அது ஒண்ணு தான் பண்ண முடியும். ஆனா அது பண்ணாங்கன்னா மேபி அது பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா மேபி ரஹானே வச்சுதான் அவங்க அப்படியே தள்ளி ஆடிட்டு, ருத்ராஜ் ஒரு சைடு கன்சிஸ்டன்சி ஆடிட்டு 10-11 ஓவருக்கு அப்புறம் ஷியோந்து பே வந்து எப்பயும் போல 6 அடி அந்த அவரோட இன்னிங்ஸ் ஆடிட்டு. திடீர்னு ஒரு நாள் மொயின் அலி தேவைப்படுவார் நமக்கு, அதுக்காக வச்சுட்டே இருப்பாங்க அவரை. ஆமா, அவரெல்லாம் ஜெம் ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல லாஸ்ட் இயரே வந்து ஒரு நிறைய மேட்ச் ஆடல, ஆனா அவர் ஆடின மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. போட மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ SRH வந்து நம்ம அவேல ஆடுவோம். அவரு வந்து நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அவர் ஸ்பின் எல்லாம் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஒரு தகிட்ட பாட்டாங்க பாத்தீங்களா, ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிச்சு LBW ஆவாரு. தோனி கூட ரிவ்யூ எடுப்பாரு. சோ ஹீ கேன் காஸ் தட் பிரேக்ஸ், ஒரு ஸ்பீட் பிரேக்ஸ் இந்த பேட்டிங் லைன் அப். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு 5 பவுலர்ஸுக்குமே நல்ல டே. சோ ப்ராபப்லி யாருக்கா வந்து ஒரு டமால் டிமில் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா மோயின் அலி உள்ள கூட்டு வந்துட்டு ஒரு 2 ஓவர் ஏமாத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அதனாலதான் ஒரு டீம் அது பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஷபாஸ் அஹமதை தவிர்த்து, அபிஷேக் சர்மா கிட்ட தவிர்த்து மிடில் ஆர்டர் ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ் தான். சோ ஆஃப் ஸ்பின்னர் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சுவலி டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் தான்.
இல்ல சேப்பா கிரவுண்ட் இஸ் பிகர். லாஸ்ட் மேட்ச் வந்தாரு, லாஸ்ட் மேட்ச் அடி போட்டாரு, எல்எஸ்டியோட அடிச்சாங்க ஓகே, பட் லாஸ்ட் மேட்ச் அடி போட்டாரு, 2 ஓவர் போட்டாரு, பரவாயில்ல போட்டுட்டோன்றேன். பெரிய கிரவுண்ட் 78 மீட்டர்ஸ் பர் பவுண்டரி அடிக்கட்டோன்றேன், ஒரு மிஸ் ஹிட் காலி. சோ அதெல்லாம் வந்து ஒரு டைமென்ஷன் பெருசு, ஒரு டைமென்ஷன் சின்னது. அதான் let him go through the longer deliveries. No sweep shot ஆடணுமா அடிச்சுக்கோ, sweep shot ஆடி அந்த 4 போச்சுனா well played, அவ்வளவுதான். பட் நான் லைன் அண்ட் லென்ஸ் I'll be hitting my line and lens. சோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர். ஏன்னா பஞ்சாப் பவுலர்லாம் வந்து அவர் கொஞ்சம் ஹேண்டியா வரலாம். சோ அதனால தான் சொல்றேன். அண்ட் திருப்பியும் ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட ஓன் கேப்டன்சிலேயே வச்சு நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸை காட்டுற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, நான் இவங்களை பேக் பண்றேன், என் டெம்ப்ளேட்லயே நான் போறேன் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி அது அவங்க டெலிவரும் பண்றாங்க. அதை பார்க்க நல்லா இருக்கு. ரேவன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஆக்சுவலி உங்களை இன்டர்ப்ட் பண்ணிடுறோம். இல்ல அதான் நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. என்னதான் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, அவர் கடைசி 2-3 மேட்ச் சரியா போலனாலும் கூட அவரை இல்ல நான் பேக் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஸோ 9th ஓவர் என்னமோ போட்டாரு, பவர் பிளே லாஸ்ட் ஓவர் போட்டாரு, அதுக்கப்புறம் கடைசியில நீ வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அந்த ஒரு குவிக் லேர்னிங் வந்து இந்த மேட்ச் கேப்ல அவர் பண்ணி அந்த தாட் ப்ராசஸ் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா ஃபுல் பவுலிங் லைனப் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பவுலிங் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா பத்திரானா மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மர், ஜடேஜா வந்தா மேட்ச் திருப்பாரு அப்படின்லாம் விடாம நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல நாங்க கொண்டு போய் நாங்க 3 விக்கெட் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் மற்ற பவுலர்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்க பிளானுக்கு நீங்க போடுங்க. அதுக்குள்ள ஆப்போனன்ட் வந்து ப்ரெஷர் ஆகி அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் இதாயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. இது கண்டினியூ ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. இதான் ப்ரோ ஃபைனல் டாக்ஸ் எனக்கு. அண்ட் தீபக் சாகர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபீல்ட்ல நல்லா பண்ணலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஆக்சுவலி பவுலிங் நல்லா பண்ணாரு. அண்ட் ஓவரால் சிஎஸ்கே டீம் ஃபீல்டிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ வெட் பால அவ்வளோ அவுட் ஃபீல்ட்ல கேச்சஸ் பிடிச்சாங்க, எதுவுமே மிஸ் பண்ணல. ஒரு கிட்டத்தட்ட ஃபீல்டிங்ல 10-on-10 கொடுக்கலான்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. பவுண்டரிஸ் பெருசா போல, லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டாங்க, ஆன் ஃபீல்ட்ல சூப்பர். அண்ட் பேட்டிங்லயும் நம்ம சொல்லணும்னா அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டை தான் சொல்லணும், வேற எதுவுமே சொல்றதுக்கு பெருசா இல்லை. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நம்ம லாஸ்ட் இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம லாஸ்ட் 2-3 சீசன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வின் பண்ண சீசன்ஸ்லாம் 1 down 2 down கிளிக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மிடில் ஆர்டர் மேல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். மேபி வந்து பிளே ஆஃப்ல டாப் 2 கலந்துச்சுன்னா மிடில் ஆர்டர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குன்னு பார்த்தா ரெய்னா இருக்கப்போ அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அவர் 1 down 2 down ஆடுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் டேக் ஆன் பண்ணுவாரு, ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு, தேவையான இடத்துல பவுண்டரிஸ் அடிப்பாரு. இப்ப அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தூபே ஆடுறாரு. அவரு இந்த ஷார்ட் பால் வீக்னஸ், பேஸ் பால் வீக்னஸ், ஸ்பின்னர் தான் அடிப்பாரு. இன்னைக்கு கூட எவ்வளவு ஸ்பின் பவுலர்ஸ் அவருக்கு போட்டாங்கன்னு தெரியாது. பேஸ் பவுலர்ஸ்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. 180 கம்மியா வரவே இல்லை அவர் ஸ்ட்ரைக் ரேட். ஆக்சுவலி அந்த ரெய்னா இருக்கப்போ என்ன மாதிரி ஒரு மிடில் ஓவர்ஸ் வந்து ஒரு பரபரன்னு இன்ட்ரெஸ்டிங்கா போகுமோ அந்த மாதிரி இருக்கு தூபே ஆடுறப்ப. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. தூபே ஸ்ட்ரைக்ல இருக்கப்பயா இருக்கட்டும், ஃபீல்ட்ல இருக்கப்பயா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல எனக்கு ஆக்சுவலா 7 to 15 overs வந்து சிஎஸ்கே 2 மேட்சா பாத்தீங்கன்னா லைக் 60, 65 or 80 அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை 7 to 15 overs வந்து 96 for 1, 96 for 1. சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இதுதான். நான் கூட உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் லைக் என்ன ப்ரோ லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல போன மேட்ச் 77, 71 அடிச்சாங்க, இந்த தடவை 64 runs ஆயிடுச்சு, அங்கேதான் இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். சரி அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுடா, இதுதான் எங்க ஃபோர்ட்ரஸ், எங்க கோட்டை, அது ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ கமிங் டு ஓப்பனிங், சிஎஸ்கேக்கு வந்து என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. டிவான் கான்வேயா இருக்கட்டும், இவர் ஃபேப் டு பிளஸ் இஸ் an exception, அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர். பட் அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து நல்லா கிளிக் ஆயிருக்கு. ஏன்னா ஹசி அண்ட் விஜய் பார்த்திருக்கோம், டிவான் கான்வே ஒரு பார்த்திருக்கோம், அண்ட் ஆல்சோ ஷேன் வாட்சன் ஓபன் பண்ணும்போது கூட அவ்வளோ அமேசிங்கா இல்ல. அஃப்கோர்ஸ் ஷேன் வாட்சன் 2 மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு, பட் அது அவ்வளோ இல்ல. பட் சிஎஸ்கேக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 3-4 years. ஸோ அது வந்து சிஎஸ்கே இஸ் மிஸ்ஸிங். பட் பரவாயில்ல ப்ரோ, இஃப் தி ஆக்சுவலி நீங்க அந்த அப்படி சொல்றதை விட எனக்கு சிஎஸ்கேக்கு கிளிக் ஆன காம்போ என்னன்னா, ஒரு ஓவர்சீஸ் பேட்டர், ஒரு இந்தியன் பேட்டர், அந்த காம்போ எப்பவுமே ஹிட் ஆயிருக்கு. அதுதான் இப்போ திருப்பி ஒரு 2 இந்தியன் பேட்டர்ஸ் வரப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
ஆமா பரவாயில்ல. ஏன்னா அந்த ஃபாரினர்ஸ் நல்லா டேக் ஆன் பண்ணுவாங்க. டமால் ருத்துக்கு வந்து எப்பவுமே அந்த ஃபேப் ஆடும்போது ஃபேப் வந்து டமால் டிமில் அடிப்பாரு. ருத்து கொஞ்சம் டைம் எடுத்து அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. அண்ட் 2021லயும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா 2021லயும் ட்ரைட் ஓப்பனிங் வித் ராபின் உத்தப்பா அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் அதெல்லாம் ஒர்க் ஆகல. ஃபைனலா ஃபேப் 2+ தான் ஓபன் பண்ணாங்க. பட் பரவாயில்ல ப்ரோ, கிரிக்கெட்ல இதெல்லாம் நடக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன ஒரு நல்ல பாயிண்ட்னா குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ் கேப்பாக்ல தான் ஆட போறாங்க. வெரி வெல் நோன் கண்டிஷன்ஸ் டு சிஎஸ்கே. கண்டிப்பா நம்ம தான் குவாலிஃபயர் 1 வந்து இங்க, குவாலிஃபயர் 2 அகமதாபாத், அப்புறம் ஃபைனல்ஸ் இங்க. ஏதோ இங்க ஆட போறாங்க அவ்வளவுதான். அது வந்து ஒரு க்ரூஷியல் மேட்ச் இங்க ஆட போறாங்க. சோ அகமதாபாத்லாம் கூட ருத்துவோட ஃபேவரட் கிரவுண்ட், நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு அகமதாபாத்ல. சோ அதெல்லாம் கைட்டி கொடுத்துருவாரு. அண்ட் பாப்போம் ப்ரோ, வர கேம்ஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாப் 2 கேம் இருக்கு, குஜராத் நாட் லுக்கிங் இன் அ கிரேட் டச், அண்ட் ராஜஸ்தான் ஹோம்ல தான் ஆடுறோம்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் கரெக்ட், ஹோம்ல தான் ஆடுறோம். சோ அதெல்லாம் சிஎஸ்கேயோட டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னா, நீ பெரிய டீமா சரி வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கேகேஆர் கைட்டு கொடுத்தாச்சு, இப்ப எஸ்ஆர்ஹெச், அப்புறம் இப்ப டாப் 3ல இருக்கிறது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். அவர் நெக்ஸ்ட் பாத்துக்கணும். ஐ திங்க் சிஎஸ்கே வந்து இந்த டாப் 3 டீம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரும் அடிச்சிட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் எல்எஸ்ஜின்னு நினைக்கிறேன். சோ இவங்க யார் தான் இருக்காரு அவங்களும் நம்ம இன்னும் ஆடல. ஆமா, அது 3:30 கேம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஆர் விட ரன் ரேட் ஜாஸ்தியா தான் வச்சிருக்கோம். ஆனா என்ன, ஆர்ஆர் நம்மளால தொட முடியாது. அவங்கள பிரச்சனை. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணும்போது ஆரா நம்ம ட்ரை பண்ண முன்னாடி அவங்க இன்னும் ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிடுவாங்க ப்ரோ. இன்னொரு 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அப்படி போயிடுவாங்க அவங்க. பட் அவங்க எல்லாமே அவங்க ஹோம் அந்த சின்ன கிரவுண்ட்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சேப்பாக்ல வந்து தான் அவங்களுக்கு கேமே இருக்கு. லைக் என்ன பண்ண, இந்த சைடு ஆஃப் த கண்ட்ரி அவங்க அவ்வளவா ஆடினதே கிடையாது. எல்லாமே மேலதான் ஆடிட்டு இருக்காங்க. டெல்லி, பிரோசாகோ, டெல்லி, அப்புறம் ஈடன் கார்டன்ஸ் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. தவிர இப்போ இங்க வந்தாதான் கேம் பாஸ் வரட்டும். அல்லா போல் என்ன போல்னு பாக்கலாம். இங்க வந்தா அவங்க நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, நல்லதான் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி சும்மா லைட்டா மட்டும் பேசலாம் வேணும்னா, விராட் கோலி அண்ட் வில் ஜாக் சேர்ந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு 2 டீமுமே வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வின் பண்ணோம், ஜிடி வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். டஃப் லக், ரொம்ப அடி வாங்கிட்டாங்க பவுலர்ஸ். மோஹித் சர்மா பார்க்கவே கஷ்டமா இருக்கு. மேபி அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து வேற யாராவது உள்ள போட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்ப அடிக்கிறாங்க அவரை. லாஸ்ட் சீசன் அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறாங்கன்னா இன்னொரு எண்ட்ல ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும். அப்பதான் விக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு தூக்கி போடுற பவுலர்ஸ்க்கு இல்ல ஸ்லோவா போடுற பவுலர்ஸ்க்கு இங்க அவருக்கு சப்போர்ட்டே இல்லை. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ரஷீத் கான், நூர் அகமத், ஹர்திக் பாண்டியா, ஷமி எல்லாருமே விக்கெட் டேக்கர்ஸ், பொட்டன்ஷியல் விக்கெட் டேக்கர்ஸ். இல்லைன்னா கண்டெயின் பண்ணிருவாங்க, பெருசா ரன்ஸ்க்கு போக மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவருக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைச்சது. அவரை டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணி இதோட ரொம்ப அடி வாங்குறாரு, பாவமா இருந்தது. அண்ட் கில்லுமே கொஞ்சம் ஒரு லோ ரன்ல போயிட்டு இருக்காரு இந்த ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல. அந்த ஆர்ஆர் மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்களா, அதுக்கப்புறமே இன்னும் ஒரு 30+ ஸ்கோர் கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் வில் ஜாக்ஸ் வெளுத்து வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 பால் 25-26 தான் அடிச்சிருந்தாரு. செகண்ட் 20 பால்ஸ் 80 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 7 ரன்ஸ் தேவைப்படணும், அவருக்கு 12 ரன்ஸ் இருந்தா செஞ்சுரி, 2 6 அடிப்பாரு. ஆக்சுவலி லாஸ்ட் ரஷீத் கான் ஓவர் 26 ரன்ஸ். அவர் இது வரைக்கும் அவ்வளவு ரன்னுக்கு போயிருக்காருன்னு தெரியல எனக்கு. 4 6 ஒரு 4, 29 ரன்ஸ். ஆமா, 4 6 ஒரு 4 ஒரு சிங்கிள், 29 ரன்ஸ். இல்ல அதுதான் வந்து பவர் ஆஃப் பேக்கிங்னு வாங்க. சோ இப்போ ஆர்சிபி வந்து நிறைய சேஞ்சஸும் பண்ணல, அதே டீம் தான். இந்த கரண் சர்மா, ஸ்வப்னில் சிங். சோ பேசிக்கா அவங்களுக்கு இப்பதான் அந்த 11 அமைஞ்சிருக்கு, லிட்டில் லேட். பட் பரவாயில்ல ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எவ்வளவு கேம்ஸ் இருக்கு? ஐ திங்க் 4 கேம் 3 கேம் ஜெயிச்சா கூட I'll be very 3. பட் ரெஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வாட் எவர் ஜெயிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுல ஒன்னு சிஎஸ்கே கூட இருக்கு. அதான் 3 ஜெயிச்சா நல்லா இருக்கும். அந்த லாஸ்ட் சிஎஸ்கே கேம் மட்டும் ப்ரோ ஜோன் மாதிரி விட்டு. பட் ஐ திங்க் அதுக்குள்ளேயே சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளா உட்காந்துருவாங்க. ஏன்னா இப்பவே 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. நெட் ரன் ரேட் 0.81லாம் சான்ஸ் இல்லை. அதுவும் இந்த செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் 3 ஹோம் கேம் வேற. I think it's more sorted தான் நினைக்கிறேன். கிஷோர் சிஎஸ்கே அதுல கிளவரா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, குயிக் விக்கெட்ஸ் போயிடுச்சு, டார்கெட் அன்ரீச்சபிளா இருக்கா, நம்ம வந்து கொஞ்சம் நெட் ரன் ரேட்டை காப்பாத்திக்கணும். ஒருத்தர் ஒரு ரன்ல நின்று ஒரு 70 ரன் மார்க்ல தோக்குறதுக்கு பதில் ஒரு 30 மார்க் 28 ரன்ஸ் மார்க்ல தோத்தா கூட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எங்க வரும்னா, டிசி மேட்ச் தோனி அடிக்கிறப்போ என்னடா செலிப்ரேட் பண்றீங்க. அது எங்க எடுத்து வந்து விட்டுச்சுன்னா ஒரு 12 ரன்ஸ் மார்க்ல விட்டுச்சு. அவர் அந்த மாதிரி அந்த மேட்ச் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா ஒரு 40 ரன்ஸ் ஒரு டிஃபரன்ஸ்ல லாஸ் பண்ணிருப்போம்.
கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இப்போ சிஎஸ்கே வந்து அடுத்த கேம்ஸ் எல்லாம் வருது, ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு தே வில் மேக் அ ஸ்டேட்மெண்ட், நான் டாப் 3ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டீமையும் நான் பீட் பண்ணிட்டேன். சோ அந்த கான்பிடன்ஸ்குள்ள அவங்க அந்த பீட் எலிமினேட்டர் ஒரு குவாலிஃபயர் என்ன ஆட்டாலும் அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல போவாங்க. சோ அது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா கேகேஆர் பீட், அதுவும் கன்வின்சிங் வின் விக்கி. ஒரு பால் 2 பால்லாம் விக்கி இல்ல, கேகேஆரோட ஒரு கன்வின்சிங் விக்டரி, எஸ்ஆர்எச்சோட ஒரு கன்வின்சிங் விக்டரி. சோ இப்ப இதெல்லாம் வந்து டாப் டீம் டு பீட் அப்படின்னுவாங்கல்ல. சோ சிஎஸ்கே வில் பி ஆன் வெரி ஹை கான்பிடன்ஸ் அடுத்த கேம். சோ அடுத்த மேட்ச் இன்னும் நல்லா இருக்கும் பஞ்சாபோட. டெஃபினட்டா நம்ம அதை பத்தி டீடைல்டா பேசலாம். பட் ரியலி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ வில் ஜாக்ஸ், கிரெடிட்ஸ் டு வில் ஜாக்ஸ். விராட் கோலிக்கு ஆல்சோ வெரி ஹாப்பி. அவர் சிரிக்கிறதுலாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். பேக் டு பேக் வின்ஸ் ஃபார் ஆர்சிபி. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோயிங் இன் டு த T20 வேர்ல்ட் கப் விராட் கோலி இந்த கான்பிடன்ஸ்ல போனா அவரை சுத்தி ஆடணும். பேசிக்கா எல்லாருமே இங்கேயும் சரி இந்தியன் டீம்லயும் சரி விராட் கோலியா ஒரு பில்லர் மாதிரி நிக்க வச்சு அவர் சுத்தி டீம் ஆடணும். ரேவந்த், நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, முன்னாடி மேட்சை பத்தி, இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ டிசி ஜிடியோட மெயின் டிராபேக் என்னன்னா கேப்டன்ட்ட கன்சிஸ்டன்சி இல்ல. சோ இதுக்கு முன்னாடியுமே கில் கேகேஆர்ல இருக்கும்போது என்ன ஒரு இஷ்யூனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 110 120 தான் இருந்தது. அதே மாதிரிதான் இங்க என்ன பிரச்சனைனா கன்சிஸ்டன்சி இல்ல. சோ மேட்ச் இப்போ சஞ்சு சாம்சன் இருக்க கன்சிஸ்டன்சி ருத்ராஜ் கேக்வாட் இருக்கிற மாதிரி அது வந்து அந்த ஒரு கீ பாயிண்ட் தான் அவர் மிஸ் பண்றாரு. ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாரு. நான் வந்தேன்னா 70 ரன் 80 ரன் அடிப்பேன். இவரு சஞ்சு சாம்சன் 2 விக்கெட் போயிடுச்சா, நான் 3வது விக்கெட் 2-3 விக்கெட் விழுந்தாலும் கூட நான் வந்து கேப்டன், நான் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. சோ இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும்போது அவரு அந்த மாதிரி இருக்கும் போது கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து த்ருவ் ஜுரேலுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா பட்லர் ஷாட் எல்லாம் விளையாண்டாரு அவரு. சோ ஒரு கேப்டன் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கிறது வந்து மேபி அந்த ஒரு இது வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கும் பாஸ் ஆகும். சோ அது வந்து இந்த டிசி கிட்ட வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த ஒரு கிட்ட இல்லாதனால ஜிடிக்கு வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களே சிங்கிளா எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான் சூப்பரா விளையாண்டாங்க. ஒரு பால் 4 அடிச்சாங்களா, ஒரு 10 to 12 ரன்ஸ் வந்து எல்லா ஓவர்ஸுமே எல்லா இதுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 to 12 ரன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சாய் சுதர்ஷன்லாம் கடைசியில முடியவே இல்லை. செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, 86 என்னமோ அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இது குட் சைன். சாய் சுதர்ஷன் மறுபடியும் வந்து என்னதான் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்து ரன் பால் விளையாண்டு மற்ற பிளேயர்ஸ் சுத்தி எந்த சைடு சப்போர்ட்டும் இல்லைன்னா கூட ரொம்ப யங் பிளேயர் தமிழ்நாட்டுல இருந்து வந்து இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்டா எடுத்துட்டு போறாருன்னா உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா இந்த மாதிரி பிரஷர் எத்தனை பிளேயர் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அதே மாதிரி இவங்க பவுலிங் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மாவை பேக் பண்ணி பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா உமேஷ் யாதவ் அது பதிலா விளையாண்டு இருந்தாருன்னா இந்த அளவுக்கு ரன்னுக்கு போயிருப்பாரான்னு சொல்ல முடியாது. அவரும் உமேஷ் யாதவும் அவரு பவர் பிளேல போட வச்சு அடிச்சிருவாங்க. அவருமே நம்ப முடியாது. அதை விட யங் பிளேயர்ஸுக்கு போலாம். கார்த்திக் தியாகி எல்லாம் இருக்காங்க. ஏன் கார்த்திக் தியாகிக்கு ஒரு ரன்னும் கொடுக்காம இருக்காங்கன்னு எனக்கு புரியல. பேக்கிங் இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஜிடி எல்லாம் வந்து வித்வுட் ஷமி அண்ட் ஆல்சோ ஹர்திக் பாண்டியா இல்ல ஒரு பெரிய இது இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம். ஆக்சுவலா வி ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு சுப்மன் கில். ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி எல்லாம் பண்றாரு. சோ அண்டர் 19 கூட ஒரு கேப்டன்சி பண்ணது கிடையாது. பிளேயர் அஸ் பிளேயர் தான். ஸ்டேட் கூட கேப்டன்சி பண்ணது. ஆமா, ஐ திங்க் a very big tournament, first time captain Shubman Gill, you have to give him some credit and you also need to give him some time to settle down with the team. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. 200 is not a joke. மேபி இப்போ யூசுவல் ஆயிடுச்சு, பட் 2 years பேக்லாம் 200லாம் வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல அடிக்கணும்னா ஒரு பெரிய விஷயம். Some things didn't go their way and Will Jacks is always a classy player. P-Dog சொல்லிட்டே இருப்பாரு, Will Jacks ஆடுங்க. He's always a very statement player. So I think tough luck GT தான் நான் சொல்லுவேன். நானுமே actually ஓகே ப்ரோ சொல்லுங்க. இல்ல, I think it's a tough luck GT. ஏன்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக் பார்த்தாலே big names and proven people at a very international level. So with no Shami, no Hardik Pandya, கண்டிப்பா ரொம்ப அட்லீஸ்ட் ஷமி இருந்தாலாவது கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சிருக்கும். பட் ஷமியும் இல்ல. அந்த பையன் ஸ்ட்ரகிள் பண்றான். யாரு திடீர்னு சந்தீப் வாரியர் எடுத்துட்டு வராரு, திடீர்னு யாரு அந்த தர்ஷன் நர்கன்லே அவர் எடுத்துட்டு வராரு, திடீர்னு உமேஷ் யாதவ் எடுத்துட்டு வராரு. பாவமா இருக்கு கில் பார்த்தா. So மத்தபடி I don't want to comment much on that. Gill is doing a very decent job as a GT and I think Shah Rukh Khan played well today and also Sai Sudarshan is also doing a very good job. So not to blame much,
பட் இட்ஸ் வாஸ் வெரி வெல் டன் பை ஆர்சிபி. அவங்க தான் அந்த கெத், அந்த பிக் நேம்ஸ் ஆன் பேப்பர் எக்ஸிக்யூட்டட் இட் ஆன் கிரவுண்ட். ஸோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் அந்த மேட்ச் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் ப்ரோ, என்னன்னா மோஹித் சர்மாவும் போட்டு அடிச்சுட்டாங்க. ரஷீத் கான் வந்து 29 ரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவரு எந்தெந்த வேர்ல்டு நடக்கிற எல்லா லீக் மேட்ச்லயும் அவர் விளையாடுறாரு. இந்த அளவுக்கு ரன் கொடுத்துருப்பாரான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வில் ஜாக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதான் ப்ரோ, இது ரொம்ப ஹார்ட் லக் தான். ஏன்னா 200 ரன் அடிச்சுட்டு அதுவும் 190 வந்து வின்னிங் டார்கெட். குஜராத்ல வந்து மேக்ஸிமம் வின்னிங் டார்கெட்டா இருந்தது. ஸோ அதுவும் 16 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க. 16 ஓவர்ல வேற சேஸ் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரோ 2 ஓவர் 41 ரன். அங்கதான் ப்ரோ நான் செகண்ட் இன்னிங் சரியா பார்க்கல. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பார்த்தேன். ஏதோ ஒரு 20 பால் டிஃபரன்ஸ்லயே வந்து கிட்டத்தட்ட செஞ்சுரி கிட்ட போயிட்டாரு அவரு. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. 20 பாலுக்கு 24 ரன் நம்ம அடிச்சு, அடுத்த 21 பாலுக்கு 80 ரன் அடிச்சாரு. அதான் பெஸ்ட் நாக் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி ப்ரோ வில் ஜாக்ஸ். ஸோ அவ்வளவுதான். அண்ட் நீங்க சொல்றதுக்கு நான் 2 பாயிண்ட்டுக்கு மட்டும் திருப்பியும் சொல்லிட்டாரு பிரசாத் ப்ரோ. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் அதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுப்மன் கில் அந்த ஸ்ட்ரைக் ரேட் சொன்னீங்க, அது கேகேஆர்ல அப்படி இருந்தது ஸ்ட்ரைக் ரேட். ஆனா ஜிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஆனா இப்போ இந்த சீசனுக்கு அவர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஒன்னு கேப்டன்சி, அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவர் சுத்தி ஆடுறவங்க யாருமே ஸ்ட்ரைக்கர்ஸ் இல்ல. போன சீசன்லாம் ஹர்திக் பாண்டியா 1 down 2 down வந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி சாஹா வந்து இன்னும் கூட பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. இப்போ சாஹாக்கு படவே மாட்டேங்குது. அதனால அவரை டிராப்பும் பண்ண மாட்டாங்க, பேக் பண்றாங்க. அவங்க சிஎஸ்கே டெம்ப்ளேட்ல தான் போறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வின் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அந்த பிளேயர்ஸை பேக் பண்ணணும், அவங்க நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அவங்க மேல. ஆனா சாஹாக்கு சுத்தமா ஒர்க் ஆகல இந்த சீசன் பேட்டிங்ல. அண்ட் கீப்பிங்க அவருக்கு யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு சூப்பர் கீப்பரு, ஹையா ரேட் பண்ண முடியும் அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸை. அண்ட் அவருக்கு படலைங்கிறதால இவரு ரிஸ்க் எடுக்கிறாரு. சரி, சப்போஸ் சாஹா அவுட் ஆயிட்டு பார்த்தா நீங்க சொல்றீங்க சாய் சுதேஷன் நல்லா ஆடுறாரு, அவர் 30 பாலுக்கு 28 அடிப்பாரு. அதுக்கடுத்து ஒரு 20 பாலுக்கு தான் அவரால் அது ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரொட்டேட்டே தான் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் பாக்குறப்போ 20 balls 21 நம்ம ஆடி இருந்தாரு. அப்போ அது வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கவங்க டைம் எடுக்கிற மாதிரி இருக்காங்கனால அந்த ப்ரெஷரை இவர் சோக்கின் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்ட்ரைக்கு போய் அவுட் ஆகுறாரு. அண்ட் ரஷீத் கான் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது அவர் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு, ஷோல்டர் இன்ஜுரியில இருந்து. அதனால அவரு இப்படி நல்லா லிஃப்ட் பண்ண முடியல ஷோல்டரை. ஸோ கொஞ்சம் முன்னாடியில பால் ரிலீஸ் பண்றதால ஸ்லோவா வருது போல. அதனால எல்லாருமே பிக் பண்ணிடுறாங்க. இது மாதிரி எல்லாரும் அடிக்கிறாங்க இந்த சீசனை. நீங்க சஷாங்க் சிங் அடிச்சு பார்த்திருப்பீங்க, அசுதோஷ் அடிச்சு பார்த்திருப்பீங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க அவரை. கஷ்டமா இருக்கு அவர் அடி வாங்குறத பாக்குறப்போ. ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர். அண்ட் அவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, டல் ஆயிட்டாரு. 29 ரன் போயிட்ட அப்புறம் அந்த கை கொடுக்கறதுக்கு கூட எல்லாருக்கும் இது பண்ணிட்டு போவாங்கல்ல மேட்ச் முடிஞ்சு, அப்பவே டல்லா போயிட்டு இருந்தாரு. ஓகே, இதோ போதும், லாஸ்ட் மேட்ச் நாளைக்கு மேட்ச் போயிடலாம். 3 minutesக்குள்ள சும்மா பேசிட்டு 40 minutesல க்ளோஸ் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து கேகேஆர் வர்சஸ் டிசி எடன் கார்டன்ஸ். நான் ஆக்சுவலி நாளைக்கு டிசிக்கு ஒரு ஸ்லிப் இருக்கும், கேகேஆர் தான் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல டீம் 261 வர இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ண முடியாம போச்சு. நல்ல டீம் செட் ஆயிருக்கு டிசியுமே. ஆனா அவங்க லேட் பீக்கிங்ல இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏதோ அடி வாங்கிடுவாங்க தான் தோணுது. கேகேஆர் தான் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல, ஐ கோ வித் டிசி தான் ப்ரோ. பிகாஸ் இப்போ நீங்க சிஎஸ்கே எதெல்லாம் ஃபேவர் ஆகுமோ அவங்களுக்கு தான் வின் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது. இல்ல ப்ரோ, இல்ல சிஎஸ்கே நாளைக்கு டிசி ஜெயிச்சாங்க. டிசி 12 பாயிண்ட்ஸ். டிசி 12 பாயிண்ட்ஸ் வந்தாலும் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காங்க. 2 கேம் எக்ஸ்ட்ரா 11 ஆயிடுவாங்க. ஆக்சுவலி இப்போதைக்கு ஆமா இப்போதைக்கு ஒரு கேம் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காங்க. நாளைக்கு ஆனா ஒரு 2 கேம் எக்ஸ்ட்ரா. ஆமா, நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கும்னு தெரியல. ஏன்னா 260 சேஸ் பண்ணாங்க ப்ரோ. 260 சேஸ் பண்ணோன்னே அதே கிரவுண்ட்ல டிசி ஆடுறாங்க. டிசிக்கு என்ன கான்பிடன்ஸ் இருக்கும்னு பாருங்க. டேய் 260 எல்லாம் கொடுத்த பவுலிங் டா அது, நாம ஈஸியா ஆடலாம், நம்மள்ட்ட அந்த ஜேக் ப்ரூகர் எல்லாம் இருக்காரு, டமால்டுமில் இருக்கும். நாளைக்கு டாஸ் வந்து குரூஷுவல். கேகேஆர் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் கேகேஆர் ஜெயிச்சா they will go for chasing obviously, but டிசி ஜெயிச்சு கேகேஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னாங்க. அவ்வளவுதான். Maybe it will be a good maybe a good game of cricket. Damal Dumil run pogum. Expect a 200 230 plus naliki. Plus I think I'll go for DC because their opening is actually very good.
அண்ட் ஆல்சோ ரிஷப் பந்த் சின்ன கிரவுண்ட் தூங்கிட்டுலாம் 6 அடிக்க போறாரு நாளைக்கு. ஆல்சோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஹவு ஹி டேக் ஸ்பின். நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி எப்படி டேக் ஆன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சிஎஸ்கே ஸ்டேட்மெண்ட் பண்ண மாதிரி நாளைக்கு கேகேஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நல்லதுதான். பட் லெட்ஸ் see bro. I go for DC courtesy ரிஷப் பந்த் தான். கேப்டன்சி பிக்ஸும் சொல்லிடுங்க, ரேவந்த் பேசிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். எனக்கு கேப்டன்சி பிக் எனி டே வந்து கேகேஆர் அது கேட்க வேணாம்ட்டீங்க. ஆமா அண்ட்ரே ஷரன்சி. இங்க வந்து I'll go for ரிஷப் பந்த் நாளைக்கு. ஏன்னா ஸ்பின்னர் அந்த மிடில் ஓவர்ஸ்ல வரும்போது ஸ்பின்னர்ஸ் இவர் டேக் ஆன் பண்ணாருன்னா ஓகே சூப்பர் தான். சோ ஐ டெஃபினெட்லி கோ ஃபார் டிசி நாளைக்கு. நான் சுனில் நரேன் அண்ட் ரசில் போறேன். கேகேஆர் வின் தான் நான் சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேரும் நாளைக்கு ஒரு இம்பாக்ட் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சுனில் நரேன் மேபி விக்கெட்ஸ் காலம்ல அவரு ஒரு நல்ல ஒரு இது பார்ப்பாருன்னு தோணுது. அண்ட் கேகேஆர் கியூரேட்டர்ஸுமே இப்போ ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின்னிங் ட்ராக் கொடுக்கலாம், சுயாஷ் உள்ள எடுத்துட்டு வரட்டும், அனுக்குள் உள்ள எடுத்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரேவந்த் அதனாலதான் சொன்னேன் டீசென்ட் அந்த ரிஷப் பந்த் அந்த ஸ்பின் ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பை ரிஷப் பந்த் அண்ட் அக்சர் பட்டேல் தான் நான் ஜாலியா இருக்க போறது நாளைக்கு. 2 பேரும் அடிக்க போறாங்க நாளைக்கு பாருங்க. சொல்லுங்க ரேவந்த். சாரி, நாளைக்கு சிம்பிளா பிரசாத் ப்ரோ சொன்னதுதான். சேசிங் டீம் வில் வின் சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. சேசிங் டீம் சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பிளஸ் வந்து இவங்க எப்படி அத கேகேஆர் வந்து எப்படி பவுலிங் இம்ப்ரூவ் பண்ண போறாங்கன்றது ஒரு கீ பாயிண்டா இருக்கும். ஏன்னா சுனில் நாராயணனை தவிர மத்த எல்லாருமே அடி வாங்கிட்டாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க, ரசில் எப்படி யூஸ் பண்ண போறாங்க. போன மேட்ச்ல ரசில் ரொம்ப சீக்கிரமாவே கொண்டு வந்துட்டாங்க, சமீராவையும் சீக்கிரமாவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பவுலிங் லைன் எப்படி பண்ண போறாங்கன்ற ஒரு கீ ஃபேக்டரா இருக்கு. ஸோ எனக்கு வந்து சேஸ் பண்ணா எனக்கு ஏதோ டிசி வின் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்ற மாதிரி இருக்கு. கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் என்னோட பிக் வந்து சால்ட்டும் நரேன். அவங்க ஓப்பனிங் பேட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நாளைக்கு போறீங்க தார் ரோட் தான், அது டவுன்ல போறோம். தார் ரோட்ன்ற ஓகே. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் லைவோட வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பை. சிஎஸ்கே வின்னோட அந்த ஹேங் அப் இருப்பாரு பிரசாத் ப்ரோ. நாளைக்கு வந்து வா. தேங்க்யூ. பை பை ப்ரோ. பை.